நமஸ்காரம். நம்ம அடிக்கடி உபன்யாசங்களில் உபதேசங்களில் கேள்விப்படுவது தனம், அதாவது பணம் மிகவும் கொடியது, அதை சேர்க்க சேர்க்க ஆபத்து வருகிறது, அதை கண்டால் நாம் விலகி போக வேண்டும், இப்படி எல்லாம் தான் உபதேசத்தில் பார்க்கிறோம். கொள்ளென்று கிளர்ந்தெழுந்த பெரும் செல்வம் நெருப்பாக கொள்ளென்று தமமூடும் இவை என்ன உலகியற்கை என்று ஆழ்வார் பாடுகிறார். பணத்தை கண்டாலே விலகிப்போ, அது யாரிடத்தில் இருக்கிறதோ அவனை மிகவும் கர்வம் கொள்ள வைக்கிறது. பல பேரும் அவனை சூழ்ந்து ஆபத்து கொடுக்கலாம். அதே பணம் இல்லாதவனிடத்தில் யாரும் நெருங்குவதில்லை. பொருள் இல்லாதாருக்கு இவ்வுலகில்லை என்றும் கூறுகிறோம். ஆனா இந்த நாள்ல இப்போ குறைஞ்சபட்சம் 10,000 ரூபாயாவது சம்பாதித்தா தான் குடும்பமே நடக்கிறது. எல்லாரும் பணத்தின் பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறோம், முயற்சிக்கிறோம், அல்லது ஓடாட்டாலும் ஓடிக்கொண்டுதான் இருக்கோம்னு குற்றம் சாட்டப்படுகிறோம். இப்ப இதை எப்படி நாம எதிர்கொள்வது? பணத்தை பத்தி நாம என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஐஸ்வர்யம் என்றால் அது ஒரு தனி சுகம். ஆனா பணத்தை வைத்துக்கொண்டு நேரே எதையும் அனுபவிக்க முடியாது. பணத்தை சாப்பிட முடியாது, பணத்தை பூசிக்க முடியாது, பணத்தை போட்டு படுத்துக்கவும் முடியாது. அது என்ன நல்ல பஞ்சு மெத்தையா இருக்குமா, உடுத்திக்கிற வேஷ்டியா இருக்குமா, இல்ல சக்கர பொங்கலா இருக்குமா? அது எதுவும் இல்லை. ஆனா ஐஸ்வர்யம்ங்கிறது ஒரு சாதனமாகிறது, ஒரு கருவி. அது ஒரு டெஸ்டினேஷன் இல்லை, அது ஒரு லீடிங் பாத். அதை வைத்துக்கொண்டு மற்ற சுகங்களை அனுபவிக்கலாம். இதை முதல்ல புரிஞ்சுப்போம். ஏன்னா உன்னை வைத்துக்கொண்டு இன்னொன்னு வாங்க போறோம்னால் அந்த இன்னொன்னு வாங்கறதுக்கு என்ன தேவையோ அதுதான் நம்ம மனசுல படணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நாம இப்ப போய் ஒரு 2 கிலோ கத்திரிக்காய் வாங்கிட்டு போறோம், 1 கிலோ அவரைக்காய் கூட சேர்த்து வாங்கிட்டு போறோம், 200 ரூபாய் ஆக போறதுன்னா அப்ப அதை வாங்க வேண்டியதுக்குரிய 200 ரூபாய் தான் எடுத்துன்னு போவோம். யாரு இப்ப காய்கறி மார்க்கெட்டுக்கு போறச்சே 2 கிலோ காய்கறி வாங்குறதுக்காக 2000 ரூபாய் எடுத்து பாக்கெட்ல போட்டு போக மாட்டோம். 200 ரூபாய்க்கு தான் வாங்க போறோம்னா மிஞ்சி போனா 300 ரூபாய் போட்டு போவோம். அப்ப 2000 ரூபாய் போட்டு போனா அது கூடாது. யாரானும் நம்ம பாக்கெட்டை கிழிச்சு எடுத்துன்னு போயிடலாம். இல்ல நம்மளே ஏதானு உந்துதனாலே அதிகப்படியா மத்தது எதையானு பார்த்து வாங்கிட்டு வந்தாலும் வாங்கி வந்துடலாம். இந்த பயத்துல சரியா பாக்கெட்ல போட்டு எடுத்துன்னு போறோமோ இல்லையோ. எதுக்கு சொல்ல வந்தேன்? எதை வாங்கணும்னு தோன்றதோ அதற்கு பணம் ஒரு கருவிதான் அப்படின்னு புரிஞ்சுட்டா அதுல நமக்கே ஒரு கட்டுப்பாடு வரும். ஆனா பணம் சம்பாதிக்கிறதே தான் லட்சியம் அப்படின்னு வச்சிருந்தால் அதுல ஒரு கட்டுப்பாடு வரவே வராது. இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, நம்ம கிட்ட பணம் இருக்குன்னால் நமக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு மேலே ஓரளவுக்கு சேர்த்து வைக்கிறோம். ஏன்னா நமக்கு இப்போ பிஎஃப் வருமா, கிராச்சுவிட்டி வருமா, பென்ஷன் வருமா, அதுக்கு தகுந்து நான் ஏதாவது வயசான காலத்துல என்னால் என்ன பண்ண முடியும், அதுக்காக சேர்த்து வச்சுக்கிறோம், புரியுது. ஆனா அதுக்கும் என்ன லிமிட்னு நமக்கு தெரியுமே. நம்மால என்ன வாழ்க்கை வாழ முடியுமோ அதுக்கு என்ன தேவைன்னு கணக்கு பண்ணி பார்ப்போம். அந்த தேவையானது அளவுக்கு கூட ஓரளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். ஆனா அந்த அளவோட நாம நிறுத்துறோம்னா அப்படி தெரியல. இப்ப இந்த ஒவ்வொன்றும் நான் சொல்றதுல இருந்து பார்த்தா என்ன தேவையோ அந்த தேவைக்குரிய தனம் அதுவே அதிகம். அதையே யாரும் ஆச்சாரியர்கள் ஒத்துக்க போறதில்லை. இருந்தாலும் அதை ஒத்துக்கிறோம்னு வச்சிருந்தா கூட நாம் இப்ப அதோட நிறுத்துகிறோமான்னு பார்த்தால் இந்த நாள்ல வருங்காலம் எப்படி இருக்குமோ தெரியல. எத்தனை இருந்தாலும் போராது அப்படின்னு ஒரு புது ஆர்குமெண்ட்டை நம்ம எடுத்து வைக்கிறோம். எப்ப எத்தனை இருந்தாலும் போராதோ அப்ப சம்பாதிச்சுட்டே இருக்கணும்.
அதனால தேவைக்கும் சம்பாதிக்கிறதுக்கும் நம்ம இப்ப தொடர்பை வெட்டி விட்டுட்டோம். தேவை குறைச்சலா இருந்தா கூட என்ன தேவை வந்துடும்னே தெரியாது, ஆகவே சம்பாதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதனால என்ன ஆகுது, இப்போ நம்ம நினைச்சு பிரியப்பட்ட லைஃப் ஸ்டைலே நம்மளால வச்சுக்க முடியல. நமக்கு ஒரு சங்கீத கச்சேரி போகணும்னா போக முடியாது, ஒரு கோவிலுக்கு போய் சேவிச்சுட்டு வருவோம்னா சேவிக்க முடியாது. ஓடுறோம் ஓடிட்டு இருக்கோம். கண்டிப்பா என்னமோ அடிமை சாசனம் எழுதி கொடுத்த மாதிரி போகிறதுக்கு ஆரம்பிச்சுட்டோம். அந்த மாதிரி பண்ண தேவையில்லையே. இப்போ இந்த தேவையில்லைங்கிறது எப்ப பார்க்கலாம்? நமக்கு எது தேவையோ அந்த தேவைக்கேற்ற பணம் போரும் அப்படிங்கிற புத்தி வரணும். அது வந்தா என்ன ஆகும்? நம்ம அதுக்குன்னு ஓடி ஆடி யார் யார் காலையோ விழுந்துட்டு இருக்கமே, காலில் விடலையேன்னு நீங்க சொல்லுவீள். ஆனா உண்மையில அது இல்லை. நிஜமா ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒரு கம்பெனிட்ட போய் சேர்ந்துட்டோம்னா என்ன சொன்னாலும் கேட்கத்தானே வேண்டியிருக்கு. அது 10 hours ஜாப், 12 hours ஜாப், எது சொன்னாலும் போறோம். குடும்பத்தோடையே சரியா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஆமா, இந்த பிரச்சனையெல்லாம் எங்களுக்கும் தெரிஞ்சது தானே, நீர் என்ன புதுசா சொல்றீர்னால் நான் புதுசா சொல்லல, இந்த புரிதல் வரணுங்கிறதுக்காக சொல்றேன். இப்போ நமக்கு எது தேவையோ கண்டிப்பா அதை சம்பாதிப்போம். பணம் நம்ம கிட்ட இருக்கு, நாம பணக்காரன் அப்படிங்கிற எண்ணம் வரவே கூடாது. அந்த எண்ணம் வந்ததுனாலே இன்னும் கொஞ்சம் பணம் இருந்தா இன்னும் பெரிய பணக்காரனா மதிக்கப்படுவேனே அப்படின்னு தோன்றதுக்கு ஆரம்பிச்சிடும். அந்த எண்ணம் வந்ததுன்னா 4 பேரால மதிக்கப்படுவோம். கோடீஸ்வரனா இருந்தா இன்னும் பெருசா மதிக்கப்படுவேன். அப்ப என்ன ஆகும்? பணக்காரனாக மதிக்கப்படுவதே ஒரு லட்சியம் ஆயிடும். அந்த லட்சியம் நமக்கு வேண்டாமே. நமக்கு சோறு சாப்பிடணும், படுத்துன்னு தூங்கணும், குழந்தை குட்டிகளை பார்க்கணும், இதற்கு வேண்டிய பணம் தானே தேவை. இன்னும் கொஞ்சம் லக்ஸுரி கூட சேர்த்துங்க. ஆனா நான் பணக்காரன்னு கொண்டாடப்படணுங்கிற அளவுக்கு பணம் வேண்டாமோ இல்லையோ, அங்கதான் ஜாகிரதையா இருந்துங்கன்னு சொல்றேன். இப்போ பணக்காரன் நினைச்சுக்க வேண்டாம், அதன் மூலம் கொண்டாடப்படணும்னு நினைக்க வேண்டாம். பக்தன்னு கொண்டாடப்படணும். நல்லவர், இவர்கிட்ட இருக்கிற பணத்தை ஒழுங்கான வழியில செலவழிக்கிறார் அப்படிங்கிற அளவுக்கு பேர் வாங்கிட்டோம்னா போறோம். அப்ப நாம சம்பாதிக்கிறது லட்சியம் ஆயிடக்கூடாது. பணக்காரன்னு நாம புகழப்படணும் என்கிற ஆசைப்படக்கூடாது. நமக்கு என்ன தேவையோ கண்டிப்பா அதை சம்பாதிச்சு வச்சுக்கணும். அதுவே ஒரு இலக்கா இருக்கக்கூடாது, அதை ஒரு பாதையாக வைத்துக் கொள்ளலாம். நம்ம சோசியல் இன்இக்வாலிட்டி வந்துடும், அண்ணன் தம்பிகளுக்குள்ள வித்தியாசம் வந்துடும், மற்ற பேரை காட்டில் நம்ம தாழ்ந்து மதிக்கப்பட்டுடுவோம். ரொம்ப ஹைப்போதெட்டிக்கலா நினைச்சுட்டே போக வேண்டாம். அந்த மாதிரி யோசிக்க யோசிக்க எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் பணம் தான் அப்படின்னு ரொம்ப தப்பான முடிவுக்கு வந்துடுவோம். நம்ம கண்டிப்பா இருக்க முடியாது. ஒரு ஆன்சர் உயிர். நாம உயிரோடு இருந்தாகணுமே. ஓடிண்டே இருந்தோம்னா வியாதியை வரவழைச்சிக்க முடியுமா? ஒரு கணவனோ மனைவியோ ஒழுங்கா இருந்தா தான் குடும்பம் ஒழுங்கா போறது. இப்போ ஓடிண்டே இருந்தோம்னால் மேலும் எத்தனை சுகத்தை, குடும்ப சுகத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு பணத்து முன்னாடி போயிட்டு இருக்கணுமா? இப்ப அது ஒன்னே நமக்கு டிக்டேட்டரா இருக்கக்கூடாது. அதுக்காகத்தான் இந்த விஷயத்தை சொல்றேன். அப்ப ஆழ்வார்கள் சொல்லி இருக்கிறது ஒரு லெவல்ல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது, அட்லீஸ்ட் இந்த கலியுகத்தில் இந்த உண்மைகளையாவது நாம புரிந்து கொண்டு இதை ஒரு வழியா வச்சுண்டு நமக்கு தேவையானதை வச்சுப்போம். இதுக்கு மேல இருந்ததுனால் கண்டிப்பா கொடுக்கறதுக்கு தயங்கவே கூடாது. ஒருவேளை என் பிள்ளை நாளைக்கு கேட்டானால் இதனால என்ன ஆகுது? நிறைய பேருக்கு இப்போ 58 வயசு ஆகி ரிட்டையர் ஆகணும்னா மனசே வரல. எனக்கு சக்தி இருக்கே, இன்னும் கொஞ்ச நாள் உழைக்கிறேனே, சக்தி இருக்கே சர்வீஸ் பண்றேனேன்னு வரலாமே. நான் தேவை இல்லாதவாளை சொல்றேன். தேவை இருக்கிறவா எக்ஸ்டென்ஷன் வாங்கிக்கட்டும், போகட்டும். இப்ப நான் சொல்றதுல யாரெல்லாம் இதை கேட்கறீங்களோ என்ன தப்பா நினைச்சுக்க வேண்டாம், யோசிச்சு பாருங்க. இனிமே என் பொண்ணு பிள்ளை செட்டில் ஆயாச்சு, நானும் நன்னாத்தான் இருக்கேன், வீடு வாசல்லாம் வச்சுட்டு இருக்கேன். அதுக்கு மேல எக்ஸ்டென்ஷன் வாங்கி இன்னொருத்தருடைய வேலையை குறைச்சு நானும் ஒரு சர்வீஸுக்கு என்னை ஆட்படுத்தி கொள்ளாமல் என்னதுக்காக நான் பண்ணணும் சொல்லுங்க? இப்போ நன்னா சர்வீஸ் பண்றதுக்கு போலாமோ இல்லையோ? நீங்க கேட்கலாம், என் முதலாளி நான் தான் இருக்கணும்ன்றார், என்னை விட்டா பண்ண முடியாதுங்கிறார். அதெல்லாம் நமக்கு நாமே சொல்லிக்கிற சமாதானங்களே தவிர யாரும் என்னை விட்டா அடுத்தவர் வரத்தான் போறார், பண்ணத்தான் போகிறார். அதனால சற்றே சிந்தித்து பாருங்கள். சர்வீஸ் நிறைய காத்துட்டு இருக்கு. ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.